நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க. அழுகுது பாத்து அழுகுது பாடுறா கணக்கோவ சரி இப்ப எப்படி இருக்கு மகர? ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, ஆஸ்திரேலியாவும் ரொம்ப நல்ல சைடு, சாம்பியன் சைடு அப்படின்றதுனால கீழே தள்ளி விட்டோடனே படுத்தே விட்டாருமன்னா அப்படின்ற பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. எழுந்து திருப்பி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய ஒரு வலிமையா இருக்கு ஆஸ்திரேலியா கிட்டன்றது நம்ம பேசிட்டு இருந்தோம். அதனால ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க. இப்போ ஈக்குவலா போயிட்டு இருக்கு ஃபைட் அப்படின்றதால அடுத்த மேட்ச் இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் எடுத்து அடுத்த மேட்ச்குள்ள இந்தியா போய் என்ன ஃபைட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். சகோ, கவலைப்படாதீங்க. நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. இதுல என்ன ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் கொஞ்சம் இந்தியா ஃபைட்டே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2.5 நாளுக்குள்ளே மேட்ச் முடிஞ்சு போச்சு. 250 எவ்வளவு தரணும்? 250 எவ்வளவு தரணும்? 2 ரன் சொல்றது இது 2 நாள் சில்லற அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா கதை. அதுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி மீண்டும் இது ஒரு டோட்டலா ஒரு பின்னடைவு நம்ம சொல்லலாம். ஒரு பேட்டிங்லயும் ஒரு பின்னடைவு இந்தியாவுக்கு, போலிங்லயும் பின்னடைவு. அதாவது நீங்க போன டெஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங், இதுதான் ஒரு மிகப்பெரிய அக்ரெசிவான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு இன்னிங்ஸ் நீங்க சூப்பரா போலிங் போட்டு இன்னொரு இன்னிங்ஸ் சூப்பரா பேட்டிங் ஆடினீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு வந்துருவீங்க. 4 இன்னிங்ஸ் மொத்தம் கிடைக்கும் உங்களுக்கு, 2 வாட்டி பேட்டிங் 2 வாட்டி போலிங் அப்படின்றதுனால ஏதோ ஒரு போலிங் ஒரு பேட்டிங் பயங்கரமா நீங்க டாமினேட் பண்ணியிருந்தீங்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த டெஸ்ட் மேட்சை அந்த வெற்றியை கைப்பற்றக்கூடிய நிலைமைக்கு வந்துருவீங்க. அதுதான் பெர்த் டெஸ்ட் மேட்ச்ல பண்ணாங்க இந்தியா. பட் இங்க எல்லா இன்னிங்ஸுமே இந்தியா ஒரு சர்க்கிள் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங், செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங், அப்புறம் போலிங். நான் சமீபத்தில் வெளில போனபோது ஒரு பப்ளிக்ல ஒருத்தர் அதாவது கருத்துக்கள் வைப்பாங்க இல்லையா, தோக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பர்ட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார், ரொம்ப ஈஸி. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்புறம் இது இப்படி பண்ணியிருக்கலாமே, அது அப்படி பண்ணிக்கலாமே எல்லாரும் பேசக்கூடியதை நம்ம கேட்டிருப்போம். அது மாதிரி ஒருத்தர் சொன்னார், ஏதோ ஒரு மேட்ச் இந்தியா ஓப்பனிங்ல ஏதோ ஆடிட்டாங்கன்றதுக்காக ரோஹித் சர்மா மிடில் ஆர்டருக்கு அமைச்சது மிகப்பெரிய தவறு, அதனால தான் இந்தியா அந்த மேட்சை தோத்துட்டாங்க அப்படின்ற முதல் ஒருத்தர் ஒரு கருத்தை வச்சார். ஃபர்ஸ்ட் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் டு ஆல் அவர் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ், இது ஏதோ ஒரு மேட்ச் அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. டெஸ்ட் மேட்ச் ஏங்க, பர்த்தில் ஆஸ்திரேலியாவை அடிக்கிறதுன்றது மற்ற கிரிக்கெட் பிளேயிங் நேஷன்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சாதனையா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு சாதனையை இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அடுத்த 30-40 வருஷத்துக்கு இல்ல வாழ்நாள் பூரா இந்தியன் கிரிக்கெட் ரசிக்கணும் நம்ம பெருமைப்பட்டு காலரை தூக்கி கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி என்ன பாத்தீங்கன்னா, பெர்த்ல இந்தியா ஆஸ்திரேலியாவை அடிச்சது. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்தி விட்டானே, யாராவே? ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஈஸியா கடந்து போக கூடாது ஒரு கிரிக்கெட் ரசிகனா அது மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுத்த ஒரு வெற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஆஸ்திரேலியால போயிட்டு எந்த கிரவுண்ட்லயுமே ஆஸ்திரேலியாவை அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னா பர்த் அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. இன்ஃபேக்ட் அதனால ஐ திங்க் மீண்டும் இப்ப ரோஹித் சர்மா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதை திருப்பி வரலாம். அவர் சொன்னதுக்கு நான் பதிலுக்கு வரேன். ரோஹித் சர்மா உள்ள வந்திருக்காரு, டீமுக்குள்ள வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல. பட் இவர் உள்ள வரும்போது ஒரு பிளேயரா மட்டும் வரல ரோஹித் சர்மா, அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கேப்டனா வராரு. ஸோ ஒரு கேப்டனா வரும்போது டீமுக்கு போன மேட்ச் வெற்றியில எதெல்லாம் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் அவர் டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாரு. எதெல்லாம் டீமுக்கு பலத்தை கொடுத்த விஷயம், போன மேட்ச் நம்ம வின் பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால முக்கிய காரணங்கள் என்ன, எதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க இந்தியா, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது எந்த ஒரு கேப்டனுமே சிந்திக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதனால ரோஹித் சர்மா உள்ள வந்துட்டு நான் எங்க ரன் அடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறது போன மேட்ச்ல எதெல்லாம் ஸ்ட்ரென்த்ஸா இருந்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதான் ஒரு கேப்டனா யோசிச்சிருக்காரு. இங்க பிரச்சனை என்னன்னா, மீண்டும் நான் சொன்னது பிரச்சனை அவர் சந்தித்த பிரச்சனைகள், அவர் பிளேயரா மட்டும் உள்ள வரல, ஒரு கேப்டனாகவும் வந்திருக்காரு அப்படின்ற போது டீமுக்கு எது அனுகூலமா இருக்கும் அப்படின்ற டெசிஷன் அவர் கண்டிப்பா எடுத்தாகணும். அதன் காரணமாக என்ன பண்ணிருக்காரு இந்த பேர். நீங்க ரோஹித் சர்மா உள்ள வந்தாரு, போன மேட்ச்ல நம்ம வின் பண்ணதுக்கு முக்கியமான அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. போன மேட்ச் நம்ம வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன சொல்லியிருப்பாரு, இதேதான் சொல்லியிருப்பாரு. நீங்க 150 ஆல் அவுட் ஆனாலும் சுருட்டினீங்க பாத்தீங்கன்னா திருப்பி போலிங், பும்ரா ஒரு அட்டகாசமான போலிங், அதுதான் மேட்ச்ல புல் பேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓப்பனர்ஸ் கொடுத்த ஸ்டார்ட், அந்த தெரிகிற மாதிரி ஒரு 200 ரன் மேல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தீங்கல்ல, அதுதான் முக்கியமான ஸ்டார்ட். ஏன்னா அவருக்கே ஒரு ஓப்பனர், அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஓப்பனர்ஸ் ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டை கொடுத்தாங்கன்னா டீம் எந்த மாதிரி ஒரு பலமான பொசிஷன்ல போய் உட்காரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கிய காரணங்களை அவர் பேசியிருப்பாரு. டெஃபினட்டா பேசாம இருந்திருக்க மாட்டார். அப்படின்ற போது அதை போய் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்.
ஸோ இந்த மேட்சுக்கு அப்புறம் இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்களே, அப்போ என்ன பரிசீலனை பண்ணி இப்போ ரோஹித் சர்மா வந்து இல்லைப்பா நான் ஓப்பனிங் ஆடுறேன், எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும், நான் ஓப்பனிங் ஆடினா டீமுக்கு இன்னும் பெட்டரான ஒரு இது இருக்கலாம் அப்படின்றத பேசுவாங்க கண்டிப்பாக. பட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் தான் ஆடணும்னு அவர் எடுத்த முடிவு தான். மீண்டும் அவர் வந்து ஆட வச்சுட்டாங்கன்னு அந்த இவர் சொன்னதே நபர் சொன்னதே தப்பு. அவரே தான் முடிவு எடுத்திருக்காரு, அவர் ஆடி இருக்காரு. அது அந்த கட்டத்தில் அந்த சினாரியோக்கு ஒரு கரெக்டான முடிவு தான் நம்ம சொல்லி ஆகணும், அதை குறை சொல்லக்கூடாது. ஸோ அந்த சினாரியோவில் என்ன பண்ணுமோ அதுதான் ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக பண்ணியிருக்காரு. இவராது பரவாயில்ல. இன்னொருத்தர் வந்து வச்ச ஒரு குற்றச்சாட்டு அவர் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கடுப்பாயிட்டேன். நான் கடுப்பாக கொஞ்சம் டோஸே போக ஆரம்பிச்சேன். அதுக்கு காரணம் அவர் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து கவுக்குறாரு கம்பீர, அதுக்காகவே ஓன்ட்டே இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏப்பா நான் அவனு கேட்குறேன், கம்பீர கவுக்கிறதுக்குன்னு அவர் போய் முட்டை அடிச்சுட்டு வருவார் 10 வாட்டி. அப்போ அவரோட ரெக்கார்டு கீழே போகாதா? அவரோட பேட்டிங் ரெக்கார்டுக்கே அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்காதா? இல்லை அவரோட கேப்டன்சியில் நீங்கள் போய் தோத்துட்டு வந்தா கம்பீர வெளியே தள்ளுறதுக்கு நான் சூப்பராக பண்ணிட்டேன் அவர் பேசிட்டு இருப்பாரா? என்னங்க லாஜிக் இது? அவருடைய கேப்டன்சி ரெக்கார்டுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்காதா? வேர்ல்ட் கப் வினிங் கேப்டனுங்க, T20 வேர்ல்ட் கப்லாம் அடிச்சிருக்காருன்ற போது தனக்கு அந்த ஒரு ரெபுடேஷனை மெயின்டைன் பண்ணுன்ற அதை பார்ப்பாங்க. அது தவறவே இந்த மாதிரி சாதனையாளர்களை அசால்ட்டா இந்த மாதிரி பேசுறது ஒரு சரிவை எல்லாருமே சந்திப்பாங்க. உண்மையா அதுக்கு வந்து கண்ணு காது மூக்கு வச்சு ஒரு கதை சொல்றதுன்றது நம்ம டெஃபினட்டா தவிர்த்தாகணும். நீங்க பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆடுற எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை நாட்டுக்காக கொடுக்கிறார்கள். அதனால ரிசல்ட் வரலன்னா அவங்க கொடுக்கலான்னு சொல்றது வேற ஒரு விஷயம். நீங்க அவங்க எஃபர்ட் போடுறாங்க, ஆனா அந்த பக்கமும் ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஆஸ்திரேலியாவும் வெற்றிக்கு தான் ஆடுறாங்க, இந்தியாவும் வெற்றிக்கு தான் ஆடுறாங்க. அப்படின் போது யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனால நம்ம சொல்லி ஆகணும். அதன் காரணமாக உட்டான் டோஸ் சகோதரர் முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் வச்சு செஞ்சுட்டு தான் அம்சம். பட் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் எப்போ திரும்ப வர ஆரம்பிக்கும்? அந்த தோல்வி, இந்த ஃபெயில்யூர்ஸ், அந்த தோக்கிற விஷயங்கள்லேயே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். பிளேயரையும் டிஸ்டர்ப் பண்ணும், ஃபேன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். பட் எனிவே அது வந்து ஒரு அந்த இதை நான் கருத்தை அப்படியே புறந்தள்ளி விட்டா அதுக்கான பதிலையும் நான் சொல்லிட்டேன். அது ஒருத்தரை வந்து தோக்கிறதுக்காக நான் 10 வாட்டி தோப்பினா அப்போ நானும் கீழே தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அது சிந்தனை இல்லாமல் பேசுகிற ஒரு பேச்சு. அண்ட் இவங்கெல்லாம் வேற லெவல் கிரிக்கெட்டர்ஸ் நிறையா சாதிச்சிருக்காங்க, இந்தியாவுக்கு எத்தனையோ பெருமைகளை தேடி தந்திருக்காங்க அப்படின்ற போது இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஐ திங்க் ஓவராலாக பேட்டிங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அந்த பருத்தில் வந்து நம்ம வந்து பயங்கரமாக தெரிச்சோம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்லாம் மீண்டும். பட் ஓப்பனர்ஸ் ஸ்டார்ட் கொடுத்தா அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஓப்பனர்ஸ் ஒரு தடுமாற்றம் வருது. இனிஷியலாக விக்கெட் விட்டாங்கன்னா மீண்டும் மிடில் ஆர்டர் தடுமாறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதே பிரச்சனை தான் வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ அடுத்த மேட்சுக்கு என்ன பண்ண போறாங்க, ரோஹித் சர்மா எங்க ஆட போறாருன்ற ஒரு கேள்வி மீண்டும் வரும். இது வந்து எகைன் என்னன்னா, இப்ப பாவம் ரோஹித் சர்மா ஒரு மாதிரி மாட்டினாரு. நீங்க இப்ப KL ராகுலா இல்ல அவரா அப்படின்றது தான் வரும். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் ஓப்பனிங் கண்டிப்பா ஆகுவார் அப்படின்றதுனால KL ராகுல் ஒரு சின்னதாக நம்ம எட்டி பார்ப்போம். நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு நீங்க போய் ஓப்பனிங் ஆடும் பொழுது 2 விஷயம் பார்க்கணும். ரன்ஸ் அடிச்சிருந்தா எஸ் சூப்பர், அது தவிர நம்பர் ஆஃப் பால்ஸ், எத்தனை பந்துகளை சமாளித்து ஆடுகிறார்கள், அந்த நியூ பாலை எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி ஆடுறாங்க. அதான் புஜாரா பண்ணியிருக்காரு, நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமா என்னன்னு அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய அந்த புஜாராவோட பலமே என்ன பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பால்ஸ் 3/4 நாள் 1 நாள் 1.5 நாள் பேட்டிங் ஆட சொல்லுப்பான். நான் பாடி இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காரு, ரன் வருதா இல்லையான்றது ஒரு விஷயம். போலர்ஸா டயர்ட் ஆகிடும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி எஸ்பெஷலி அப்ராட்ல. இந்தியாவில் வர விஷயம், இந்தியாவில் நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ரன் அடிக்கணும், குட் பேட்டிங் விக்கெட்ஸ்லாம் கிடச்சுன்னா ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணணும். பட் கொஞ்சம் பேட்டிங்க்கு கண்டிஷன்ஸ்க்கு டஃப்பாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன ஆடுகிறது ஒரு இது. அப்படி பார்த்தீங்கன்னா KL ராகுல் சோஃபார் இந்த சீரீஸில் 324 பந்து ஆடி இருக்காரு. 2 டெஸ்ட் மேட்ச்ல நின்றுருக்காரு, கிரீஸ்ல சூப்பராக நின்றுருக்காரு. அவர் அடித்த ரன்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் வந்து KL ராகுலுக்கு 36.75 அப்படின்ற போது இன்னிங்ஸ்க்கு ஒரு 35 ரன் ஆடி இருக்காரு. அப்படின்ற போது சூப்பர் ஆடி இருக்காரு KL ராகுல் வந்து அவரோட பொசிஷன். ஏன்னா மறந்துடாதீங்க, ஒரு வாரத்துக்கு 4-5 நாள் முன்னாடியே அவர்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஓப்பனிங் ஆட போறீங்கன்னு. 4 நாள் முன்னாடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மாவும் வரல, அப்பதான் ஒரு இதாச்சு, சுப்மன் கில்லும் இன்ஜூரி ஆயிட்டார். அப்படின்ற போது டக்குன்னு அடாப்ட் பண்ணி ஆடினார் KL ராகுல். அதனால வந்து ரொம்ப கஷ்டமான பொசிஷனை டக்குன்னு அடாப்ட் பண்ணி ஆடி இருக்காரு KL ராகுல். பட் இப்போ என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் KL ராகுல் இன்னும் பெட்டராக அடாப்ட் பண்ணுவாங்களா? இதுதான் அவங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து திருப்பி வந்து ஓப்பனிங் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, KL ராகுல் ஓப்பனிங் ஆடக்கூடாது, ஆடலாம் இல்லை மிடில் ஆர்டர் ஆடக்கூடாது அப்படின்றத யோசிக்கிறத ரோஹித் சர்மா எங்கே இப்போ பெட்டராக ஆட முடியும் அப்படின்றது முக்கியமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு. அப்படின்ற போது திருப்பி மீண்டும் பரிசீலித்து ரோஹித்தை ஓப்பன் பண்ணி KL ராகுல் 3 இல்லை 5 or 6 எங்கே ஆட போகிறாருன்றதை பார்க்கலாம். பட் இது வந்து இப்போ கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பாங்க எனக்கு தோணுது இந்தியன் டீம். இதை சார்ட் அவுட் பண்ணி ஆகணும். அந்த கட்டத்துக்கு வந்து நம்ம முக்கியமான இப்போ பார்த்தீங்கன்னா தீப்புரை திரும்ப மாதிரி ஆயிடுச்சு 1 நாள் அப்படின்ற போது அடுத்த மேட்ச்சு
3 and 4 is going to be extremely crucial. ஒரு சீரிஸை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் சீரிஸை வின் பண்ணுறதுக்கு, ஆர் அட்லீஸ்ட் சீரிஸை இழக்காம ஒரு ட்ரா லெவலுக்காவது போகிறதுக்காக நீங்கள் அந்த தோல்வியை தவிர்த்துடலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸ் இழக்கிறதுக்கான பர்சன்டேஜ் ட்ராப்ஸ், வின் பண்ணுறதுக்கு மேலே போகுது. ஆனால் சீரிஸை இழக்கிறதுக்கான பர்சன்டேஜ் அப்படியே ட்ராப் ஆகுதுன்ற நம்ம சொல்லி ஆகணும். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, ஸோ அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. they will have to decide. பட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான பாசிட்டிவா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி. சூப்பராக நான் எதிர்பார்க்கல. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டூர்ல ஒரு பையன் ஆஸ்திரேலியா டூர் ஃபர்ஸ்ட் டைம் போறது தான் டஃபஸ்ட் டூர். ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டரை 1999 பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் 2003 தான் பயங்கரமா பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்ல் அண்ட் ரோக அவர் ஆடணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஆக்சிலேஷன் பண்ணும், ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கும் ஆடுறாரு. இந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 40-30 அடிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு அவர். ஆனால் அவர் நீங்கள் ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஆடுறதுனால ஒரு மாதிரி அவர் அட்டாக்கிங் கேமுக்கு போக வேண்டிய ஒரு கட்டத்துலையும் இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் இந்த 2 டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா செம்ம ஆவரேஜ் யாருக்கும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி 54 runs ஆவரேஜ் வச்சிருக்காரு. அப்படின்ற போது நிதிஷ்குமார் ரெட்டி யூ ஆர் ரெடி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஹாப்பின்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஹாப்பி. அடுத்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் கேபா. அதாவது கேபா அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது இந்தியா எங்கெல்லாம் பெட்டராக கிரிக்கெட் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைட் அப்புறம் சிட்னி, இந்த 2 கிரௌண்டில் வந்து இந்தியா செம்மையாக ஆடுறதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அடிலைட் வந்து இந்த பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் அப்படின்ற ஒரு காரணத்தினால புசுக்கு கீழே போகிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் சைட்ஸ்லாம் எப்பவுமே வந்து அடிலைட்ல பெட்டர் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. அதற்கு காரணம் இட்ஸ் அ குட் பேட்டிங் விக்கெட் அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்க அடிலைட்ல. அதன் காரணமாக இந்தியா வந்து ஓவராலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிலைட்ல ஒரு பெட்டர் ரெக்கார்டு வச்சிருந்தாங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி டு அதர் 10 இந்தியா வந்து ஜெயிப்பாங்கன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பட் நம்ம இப்போ பார்த்து அதுல இன்னும் ஜாஸ்தி வந்தாச்சு அடிலைட். ஓகே, இந்த பிங்க் பால்ன்றது மீண்டும் என்னன்னா இப்போ இன்னொரு கேள்வியும் வரலாம். போன டெஸ்ட் மேட்ச் எதுக்கு சார் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே அடிலைட்ல நான் டைம் அண்ட் அகைன் ஆஸ்திரேலியாவே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க, பிங்க் பால்லே ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் ஆடி இருக்காங்க. பட் ஒரு வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த பிங்க் பால் எக்ஸ்போஷர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பிங்க் பாலை நான் ஆடுறேன், 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தான் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப குறைவான, அதாவது ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு வச்சுக்கோங்க குறைவான நம்பர்கள் தான் ஆடுறேன் அந்த மேட்சஸ் அப்படின்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிளி அந்த இடத்துல போலரை முதல்ல உள்ள விட்டுருலாம் பேட்ஸ்மேனுக்கு. ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு தே ஆர் நாட் யூஸ்ட் இட். பட் போலர்ஸ் தவறு செஞ்சாலும் டக்குன்னு ஒரு பால் 2 பால் தப்பாக போட்டாலும் திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். பட் பேட்ஸ்மேன் தப்பி அப்படி ஆட்டிங்கன்னா டபக்குன்னு அவுட் ஆட்டிங்கன்னா உள்ள வந்து உட்காந்துருவீங்க. எனவே அது முடிஞ்சு போச்சு. பட் நான் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் இந்தியா போனாங்கன்னா பிரிஸ்பேன் மெல்பர்ன்லாம் மிகப்பெரிய ஐயோ அந்த இடத்துல வந்து வேற லெவலில் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஆடி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் அதை மாற்றி எழுதுனாங்க இந்தியா. கேபால் வின் பண்ணோம், மெல்பர்னில் வின் பண்ணோம். மெல்பர்ன் இந்த மாதிரி அடிலைட்ல இந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ பின் பால் டெஸ்ட் மேட்ச் அதுக்கு அடுத்த மேட்ச் தான் மெல்பர்னில் போய் அஜிங்கிய ரஹானே ஒரு அட்டகாசமான கேப்டன்சியில் அப்படியே டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அங்கே வந்து ஒரு மோசமான ஆரம்பத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு சீரீஸில் வின் பண்ணாங்க. பட் இப்போ ஆஸ்திரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார்ட் இருக்குங்க. அதாவது 240 டெஸ்ட் சீரீஸ் சோஃபார் ஆடி இருக்காங்க ஆஸ்திரேலியா. அதுல 4 முறை தான் முதல் டெஸ்ட் மேட்சை இழந்து அவங்க சீரீஸை வின் பண்ணிருக்காங்க. பாருங்க 240ல முதல் முறை எங்கெல்லாம் டெஸ்ட்டை வின் பண்ணிருக்காங்க தோத்துருக்காங்களோ அங்கேருந்து அவங்க கம்பேக் பண்ணி டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணது 4 முறை தான் 240 சீரீஸ்ல. அப்படின்றது ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் ஸ்டாட்ஸா இருக்கு. பட் ஸ்டாட்ஸ்ன்றது மாறிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆஸ்திரேலியா வந்து போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி சூப்பராக பண்ணாங்க. ஒரு நல்ல பவுன்ஸ் பேக். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஃபுல் ஆஃப் ஸ்பார்க் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் ஒரு கமெண்ட்டே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 10 டெஸ்ட் மேட்ச் தோத்ததுக்கப்புறம் பயங்கர போயிங் இருந்தது, க்ரௌட்லாம் வந்து எங்களை திட்டினாங்க. பட் நாங்கள் எதுவுமே காதில் வாங்கிக்காம நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு டக்குன்னு திருப்பி எப்படி ரீபவுண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு ஐடியாவாக இருந்தது. ஸோ அந்த க்ரௌடு எங்களை வந்து அந்த கிரிட்டிசைசிங்லாம் எங்களை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் ஷட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் பேட் கமின்ஸ் அணியின் தலைவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட் எடுத்தார். பட் முக்கியமா ஆஸ்திரேலியாவுக்கு டிராவிஸ் ஹெட்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவுக்கு ஹெட் டேக்காவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் WTC வேர்ல்ட் செஃப் ஃபைனல் சாம்பியன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு தலைவலி கொடுத்தாரு. இப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு செம இன்னிங்ஸ் ஆடி தலைவலி கொடுத்துருக்காரு. 3வது பிங்க் பால் 100 டே நைட் மேட்ச்ல 3வது 100 நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து லோக்கல் பாய்
சொந்த ஊர்லேயே நம்மளுக்கு சோனியா வச்சிட்டாரு டிராவிஸ் ஹெட். ஆனால் செம பேட்ஸ்மேனுங்க. இந்த ஆஸ்திரேலியா மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பர் 5 நம்பர் 6 ஆடக்கூடிய அதிரடியான ஆட்டக்காரர்கள், அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டக்குன்னு கேமே மாற்றிடுவாங்க. இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்கா? ஆடம் கில்கிறிஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிரிக்கெட்டர். டிராவிஸ் ஹெட் அதே மாதிரி அந்த மோடில் வராரு. டக்குன்னு வந்து 2 மணி நேரம் பேட்டிங் ஆடினார்னா கேம் அப்படியே மாறுது நம்ம பார்க்குறோம். எகைன் ஹேட்ஸ் ஆஃப், நல்லா ஆடிருக்காரு டிராவிஸ் ஹெட். எனிவே நன்றி சகோ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்தியா ஷுட் ஃபைட் பேக் அண்ட் ஹோப்ஃபுல்லி தே வில் ஃபைட் பேக். அண்ட் உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிக் 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 எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே, ஹேவ் அ நைஸ் ஈவினிங் சகோ.